எல்லோரும் சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருக்க நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேன்னு தான் சொல்லலாம். ஒண்ணும் இல்லைங்க, பெருசாலாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு பர்த்டே தான். எல்லாருக்கும் பர்த்டேனா ரொம்ப பெருசா ஒரு மாரி சர்ப்ரைஸா ரொம்ப த்ரில்லிங்கா எல்லாமே பண்ணிட்டுருப்பாங்க. என்னன்னா, அந்த மாரி சிட்டிக்குள்ள தான் செஞ்சுட்ருப்பாங்க. கிராமத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. பொறந்த நாளே எப்பன்னே தெரியாது. அந்த மாதிரி தான். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டு பொய்யான ஒரு டேட்ட குடுத்துட்டு தான் எல்லாமே அட்மிஷனே போடுவாங்க இல்லையா? ஆனா சிட்டில ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷன் மாதிரி இது செய்வாங்க. சரி நம்மளும் இடத்துக்கு தகுந்தபடியே மாத்திக்கணும் இல்லையா? சிம்பிளா என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு கேக் கட் பண்ணி ஃபங்ஷன செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு விசேஷம் வந்தா, நான் தான் எல்லாமே முன்னாடி நின்னு செய்வேன். எனக்கேன்றப்ப நானே போய் செய்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அதனால நான் இதெல்லாம் பெருசாவே பண்றதே கிடையாது. பசங்க எனக்கு சாக்லேட்லாம் குடுத்து விட்டாங்க. நல்லாவே கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்க வீட்ல இந்த மாரிலாம் கேக்லாம் கட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல எப்பயும் போல பழசு மாதிரியே தான் இருப்பீங்களா? வில்லேஜ்ல இருக்கிற மாரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.